உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்குமா? ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தம்மா. ரொம்ப யோசிக்காத சூர்யா. நீ முதல்ல அனு கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்து. அனு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாழ்க்கையில நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ கொடுத்து வச்சிருக்க. அவளை விட்டுறாதப்பா. உனக்கு அவ கிடைச்சது ஒரு வரம். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. கவலைப்படாத சூர்யா. உன்னோட உறுதியான முடிவுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இப்ப நானே அனு வீட்டுக்கு போய் உன் கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறேன். இல்லம்மா, வேண்டாம். நான் முதல்ல அவங்க வீட்டுல பேசுறேன், அப்புறம் நீங்க பேசுங்கம்மா. அதுவும் சரிதான். அவ ஒத்துக்கிட்ட பிறகு நாம எல்லாருமா போய் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். ம். அப்புறம் சூர்யா, எல்லா பிரச்சனையில இருந்தும் நீ விலகி ஓடிட முடியாது. நீ பழையபடி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதான் எல்லாருக்கும் நல்லது. நீ எப்பவும் போல ஆபீஸ்க்கு போ, பிசினஸ பாத்துக்கோ, பிஸியா இரு. அதோட கல்யாணமும் பண்ணிக்கோ. சரிம்மா. அம்மா, அம்மா. சந்திரா வந்துட்டான், வா. அம்மா சீக்கிரம் வாங்க. வரேன், இரு. வாங்க 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 வாங்க. அம்மா, ஒரு ஹாப்பி நியூஸ். என்னப்பா அது? தான் யாருன்னா அனு திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டா. அப்படியா? என்னாச்சு? எஸ் மாம் இன் லா. அனுவோட தேவநந்தினி டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் தான் ஹையஸ்ட். அனு's got a great talent. எஸ் மா, அனு சிம்பிளி ராக்ஸ் மா. சூப்பர். அப்ப சூர்யா எப்ப ட்ரீட் கொடுக்க போற? நான் ஏன் சூர்யா கிட்ட ட்ரீட் கேட்டேன்னா, அவன் நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வர போறான், அதுக்குதான். இல்ல சூர்யா? அண்ணே, அம்மா சொல்றது உண்மையானே? ரியலி சூப்பர்ண்ணே. நீங்க இல்லாம ஆபீஸ நல்லா இல்லண்ணே. அண்ணே, கண்டிப்பா வாங்கண்ணே. நிச்சயம் வந்துருவீங்கல்ல அண்ணே? சொல்லுங்கண்ணே, வந்துருவீங்கல்ல? சந்திரா, சந்திரா, ரிலாக்ஸ். சந்திரா, சந்திரா, ரிலாக்ஸ். சந்திரா, சந்திரா, இன்னும் நல்லா இருக்குடா. ஐயோ, ஏய், கூல் ப்ளீஸ். கூல் சந்திரா. சுகந்தி, ரிலாக்ஸ் சந்திரா. மாத்திரை கொண்டு வா சுகந்தி. இதோ வந்துட்டேமா. அம்மா, கூல் 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 கூல். அண்ணனே வர சொல்லுங்கம்மா. சந்திரா, ரிலாக்ஸ். சரிப்பா, மேடம் அண்ணே வந்தா வருவாங்க. ஆபீஸ் மாத்திரை போடு. சந்திரா. இன்னும் நல்லா இருக்குமா? சந்திரா, சந்திரா, Tablets. இந்த டேப்லெட் போட்டுக்கோ. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் சந்திரா, ரிலாக்ஸ். ஓகே, நீங்க வாங்கண்ணே. ரிலாக்ஸ். வரேன் சந்திரா. நீ ரிலாக்ஸ் ஆரு. ரிலாக்ஸ், கூல், ரிலாக்ஸ். சந்திரா, ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுற? இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாத. ரிலாக்ஸ்டா இரு. அண்ணே, நீங்க ஆபீஸ்க்கு வர போறீங்கன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். மத்தபடி ஐம் ஆல் ரைட். இப்போ ஓகே. ஐம் ஓகே. இப்ப ஹாப்பி. அண்ணே, இந்த அவசரத்துல ட்ரீட்ட மறந்துடாதீங்க. என்னடி சூர்யா சாரா? ஆமாண்டி, எப்படி கரெக்டா சொன்ன? நான் தான் சொன்னேன்ல, லவ் பண்றவங்க எல்லாரும் ஒரு மாதிரின்னு. லூசன்னு சொன்னா மட்டும் கோவம் வருது இல்ல? இவ்ளோ நேரம் சூர்யா சார் பாவம்னு நீ தானே புலம்பிட்டு இருந்த. இப்போ அவரே போன் பண்றாரு, நீ கட் பண்ற. நான் சொன்னதுல என்னடி தப்பு?
ஏடா இருக்குடி எனக்கு. அடி பாவி. அனு, நீ என் மேல ரொம்ப கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். சாரி அனு. அனு, நான் உன் முன்னால வந்து நின்னா போதும். என் முகத்தை பார்த்த உடனே உன்னோட கோவம் எல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். நீ ஆசாசையா கட்டி விட்டு போன இந்த மணில இருந்து எப்பவும் உன் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கணும். ஐ லவ் யூ அனு. ஐ லவ் யூ so much. திடீர்னு சந்திராவை ஆபீஸ பாத்துக்க சொல்றாரு. இப்போ திடீர்னு அவரே திரும்ப ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்றாரு. என்னதான் நடக்குது இங்க? எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தாலும் மாமின்லா கிட்ட எந்த சேஞ்சஸும் இல்லையே. எப்படிதான் இப்படி இருக்காங்களோ? சந்திரா, இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. நீ எதையுமே கண்டுக்காம இந்த பழைய ஃபுட்பால கையில வச்சு விளையாடிட்டு இருக்க. நம்ம வீட்ல அப்படி என்ன நடந்தது மான்சி? ப்ரோ இன் லா திடீர்னு ஆபீஸ் வரமாட்டேன்னு சொன்னாரு. இப்போ திரும்ப வரேன்னு சொல்றாரு. ஏன் இந்த சேஞ்ச்னு நீ யோசிக்கவே மாட்டியா? மான்சி, அண்ணன் ஒரு முடிவெடுத்தா அதுல நிச்சயம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதுவும் இப்ப நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. அப்புறம் என்ன? ஓகே சந்திரா, ஐ அக்ரி. பட் என்ன ரீசன் நீ ப்ரோ இன் லா கிட்ட கேட்க மாட்டியா? அண்ணன் கிட்ட போய் என்ன ரீசன் கேக்குறது? சரியா போச்சு போ. சந்திரா, நீ இப்படியே இருந்தா நாளைக்கு என்ன ஆகும் ஏதாகும் உனக்கு தெரியாதுல்ல. ஜஸ்ட் கிவ் அ தாட் சந்திரா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மான்சி, எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்குவாரு. எத்தனை தடவை சந்திரா சொல்லி இருக்கேன், இந்த ஃபுட்பால் ஒரே டர்ட்டா இருக்கு, இத ஹக் பண்ணாதேன்னு. மான்சி, என் கிக்கிய பத்தி மட்டும் பேசாத. நோ சந்திரா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். புதுசா வேற ஃபுட்பால் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் த்ரோ இட். நோ வே மான்சி. இத எப்படி இவ்வளவு நாள் விட்டுட்டு இருந்தானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பட் சந்திரா. மான்சி, இந்த கிக்கிய பத்தி மட்டும் எதுவும் பேசாத. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், புரியுதா? ஓகே சந்திரா, டென்ஷன் ஆகாத. தட்ஸ் ஓகே. நான் சொல்றது கொஞ்சம் ஏய், இப்போ போன் ஆன் பண்ணுவியா இல்லையா? இல்லடி. இதெல்லாம் தப்பு அனு. முதல்ல போன் ஆன் பண்ணு. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போனை ஆன் பண்ண போறது இல்ல. இருக்கட்டும், என்ன எவ்வளவு தவிக்க விட்டாரு. என் கஷ்டம் என்னன்னு அவருக்கும் கொஞ்சம் தெரியட்டும். ஏய், அவருக்கு என்ன ப்ராப்ளமா என்ன மூடி? ரொம்ப பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி போ அனு. சூர்யா சார் யார்கிட்ட தான் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண முடியும் சொல்லு? அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாமா? அதனாலதான் அவர் தன்னை தானே ஐசோலேட் பண்ணிருக்காரு. அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கேக்குறதுக்கு நான் காத்துட்டு இருக்கிறப்போ அவர் ஏண்டி இவ்வளவு கஷ்டப்படணும்? சந்தோஷத்தை மட்டும் தான் என் கூட ஷேர் பண்ணுவாரா? ஏதாவது ப்ராப்ளம்னா போனை எடுக்காம அப்படியே போயிடுவாரா? இனிமே அவர் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுக்குதான் இப்படி செஞ்சேன். இதெல்லாம் உனக்கு புரியாது ரம்யா. ஏன்னா லவ் விஷயத்துல நீ ஒரு தத்தி. ஏய் அனு,
அட ஆ. அ. ஆ, இந்த காலனிலயே இதெல்லாம் நம்ம கண்ணுல மட்டும்தான் படும். கர்ம கர்ம தலையெழுத்து. அனு ஓவரா பண்ணாதடி. இப்பதானே அவர் நினைச்சு உருகி உருகி பேசின. அவரே வந்துட்டாரு. நீ என்னடா இப்படி திரும்பி நிக்கிற? எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கட்டும். சூர்யா சார் லெவலுக்கு நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. உனக்காக அவர் கண்டிப்பா நின்னுட்டு தான் இருப்பாரு. ஆனா இப்போ உங்க அம்மா வர போறாங்க. அவங்க கண்ணுல இது பட்டுச்சுன்னு வச்சுக்கோ. ஐயோ, எந்த கனெக்ஷன் கட் ஆனாலும் இவங்க லைன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்குது. இவன் வயசுக்கும் அந்தஸ்துக்கும் இவளுக்காக போய் இப்படி உருகிறானே. எவ்வளவு பெரிய பணக்கார இவகிட்ட பேசணுங்கிறதுக்காக இங்க வந்து நிக்கிறான். ஆனா இவ முகத்தை அந்த பக்கமா திருப்பிட்டுல நிக்கிறா. இதத்தான் கால நேரம்னு சொல்லுவாங்க. சச்சா, இதுக்கு ரெண்டு பேரையும் இப்ப நாமளே ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன கொடுமை சார் இதெல்லாம். ஏய், இப்ப நீ போய் பேசுறியா இல்ல நானே போய் சாரி சார் இனிமேல் இங்க வராதீங்க, அவளுக்கு உங்களை பிடிக்கல நான் போய் சொல்லிடவா? அவரை பிடிக்கலன்னு உன்கிட்ட சொன்னனா? அப்ப போ இங்க இருந்து போடி, போய் பேசுடி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஹலோ, உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். சாரி அனு. பண்றதெல்லாம் பண்ணுங்க, அப்புறம் வந்து சாரின்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? அனு, என் மனசுல இருக்கிறத எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி சொல்றது? சார், உங்க பழைய விஷயத்த பத்தி நான் கவலைப்படலன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் நீங்களே ஏதாவது யோசிச்சு வருத்தப்பட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இல்ல அனு, என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டாம்னுதான் நான். அப்படி சொல்லி சொல்லி நீங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறீங்க. அனு, என்ன சார், நீங்க பேசாம இருந்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா கூட நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க சார். சாரி அனு, நான் வேணும்னு அப்படி பண்ணல. ஏதோ கன்ஃபியூஷன். எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன் சார் உங்களுக்காக. நீங்க அப்படி நினைச்சிருந்தா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருப்பீங்க. ஆனா நீங்க என்ன அப்படி நினைக்கல. ப்ளீஸ் அனு, கார்ல ஏறு. உன்கிட்ட நான் நிறைய பேசணும். இல்ல சார், நான் வரமாட்டேன். உங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் எனக்கு தீரல. ஹலோ, நீங்க கிளம்பலாம். நீங்க என்ன பண்ணாலும் என் கோபம் தீர போறது இல்ல. நோ அனு, நீ சமாதானம் ஆகுற வரைக்கும் நான் இப்படிதான் நிக்க போறேன். சார். எஸ் அனு, என்ன ஆனாலும் சரி, நத்திங் டூயிங். எங்க அந்த ரகுபதி, எங்க அந்த காலனி ஆளுங்க எல்லாரும் பாக்கட்டும். முக்கியமா நம்பியாரம்மா பாக்கட்டும். அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். சார், சும்மா விளையாடாதீங்க சார். அம்மா நிஜமாவே வந்துட போறாங்க. யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீ என் கூட வரேன்னு சொல்ற வர நான் இப்படியே தான் நிப்ப நின்னுகிட்டே இருப்பேன். நாமளே போய் அந்த அணுவை போயிட்டு வந்து சொல்லிடலாமா? என்னடா நம்ம புத்தி அடிக்கடி இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? முதல்ல கார்ல ஏறு. சார், கார்ல ஏறுன்னு சொன்னேன். ஏறணும். இவ்வளவு நடந்திருக்கு. அந்த சுப்புவும் புஷ்பாவும் எட்டி பார்த்துச்சான்னு பாத்தியா? சரியான மங்குடிங்களா இருக்கும் போல இருக்க. அடுத்து நாம என்ன பண்ணலாம்? சீக்கிரம் சுப்பு, எல்லா ஸ்டாக்கையும் சீக்கிரம் எடுத்து வைங்க. முன்னாடி எல்லாம் ஸ்டாக் வந்து 10 நிமிஷத்துல உள்ள வந்துடும். இப்ப பாருங்க,
அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது, பாதி கூட உள்ள வரல. இப்படி இருந்தா எந்த கஸ்டமர் சுப்பு உள்ள வருவாங்க? என்னமோ சரியே இல்ல. இதோ இப்ப முடிச்சிடலாம் முதலாளி. போட என்னாச்சுண்ணே? அது ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டது ஏதோ ஜீரணம் ஆகலன்னு நினைக்கிறேன். புஷ்பா கிட்ட எவ்வளவு சொன்னாலும் இந்த கிழங்கெல்லாம் பண்ணாதாலும் அதையே பண்ணி தொலைக்கிறா. அது டைஜஸ்ட் ஆகாம கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. கேஸ் ப்ராப்ளம் தான். சுபு, கேஸ் கேஸ் நீங்களா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. என்ன முதலாளி நீங்க, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? கேஸ் பிரச்சனை தான் அது. அன்னைக்கும் இப்படிதான் ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, மயக்கமா வருதுன்னு சொல்லிட்டீங்க. ஆஸ்பத்திரிக்கு போன பின்னாடிதான் உங்களுக்கு சரியானது. உடம்ப பாத்துங்க சுப்பு. அன்னைக்கு நடந்தது வேற, இன்னைக்கு காலையில சாப்பிட்டது ஏதோ செரிமானம் ஆகல, அதான் போட்டு உயிரை வாங்குது. சீக்கிரம் செரிமானம் ஆயிடும், நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி. எல்லா போட்டியும் இன்னும் 10 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் ரெடியா வச்சிடும் முதலாளி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னமோ சுப்பு, உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. பாத்துக்குங்க. ஆமாண்ணே, எதுக்கும் நீங்க டாக்டர் கிட்ட ஃபுல்லா செக்அப் பண்ணிக்கோங்கண்ணே. ஏய், அவர் ஏதோ சொல்றாருன்னா நீ அவர் கூட சேர்ந்து பின்பாட்டு பாடுறியா? வா, லோட இருக்குவோம். சரி வாங்க. சொல்லுங்க சார், ஏன் என் போனை எடுக்கவே இல்ல? எங்க அப்பா கிட்ட பேச வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் முடிவை மாத்துனீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் அவ்வளவு இன்னொரு இழப்பை உன்னால தாங்கிக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாள் அந்த பழைய ஃபேக்டரி நம்ம கைக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க எனக்கு வேணும் சார். நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு மட்டும் சந்தோஷமானும். உன்கிட்ட பேசாம இருந்த ஒவ்வொரு நொடியும் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்கிட்ட பேசாம எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருந்துச்சு. ஹலோ சார், என்ன வேணாலும் நடக்கட்டும் சார், எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க மட்டும்தான் என் உலகமே. அனு, உங்க அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரியும். இனிமே நம்ம உங்க அப்பா கிட்ட பேசாம இருக்கிறது சரியில்லை. நான் இன்னைக்கே உங்க அப்பா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். What do you think, அனு? இல்ல சார், அம்மாவே நேரம் பார்த்து அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார். உங்க அப்பாவை பத்தி உங்க அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க பேசின உடனே நீ எனக்கு சொல்லு. நான் நேர்ல வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன். இன்னொரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். வீட்ல அம்மாவுக்கு நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? எஸ் அனு, அம்மாவே என்கிட்ட நேரடியா நீ கேட்டாங்க. ஹாப்பி?
ஹலோ, நான் கோவமா இருக்கேன். சும்மா என்ன பார்த்து பார்த்து சிரிக்காதீங்க. சும்மா நடிக்காத அனு. என்னை எப்ப நேர்ல பாத்தியோ அந்த நிமிஷமே உன் கோவம் எல்லாம் பறந்து போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அனு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கோவமா தான் இருக்கேன். அப்படியா? உன்னை கூல் பண்றதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. திரும்பவும் ஏதாவது செஞ்சு வச்சிடாதீங்க சார். ஒத்துக்கிறேன், உங்களை பார்த்ததுமே என் கோவம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. எங்க ஏன் சார் வந்திருக்கோம்? அனு, க்ளோஸ் யுவர் ஐஸ். ஏன்? சொல்றத செய். ம், ஹேய், நோ சீட்டிங் அனு. ம்.